சபரி என்பவள் மிகவும் உயர்ந்த ராமபக்தை, பெருமாளத்தில் மிகுந்த அன்பு கொண்டவள். அவர் ஒரு ரிஷிக்கு தொண்டு பண்ணி கொண்டே இருக்கிறாள். இந்த ரிஷி பரமபதத்துக்கு போகிறேன் என்று புறப்பட்டார். அப்போ அவர் சொல்லிட்டு போறார், இங்கே ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் வருவார்கள், அவர்களுக்கு தொண்டு பண்ணிவிட்டு நீ பிறகு மோட்சத்துக்கு வா என்று அந்த ரிஷி சொல்லிவிட்டு போகிறார். இவளும் காத்துக்கொண்டே இருக்கிறார், பெருமாள் வருவார் வருவார்னு. தினந்தோறும் பழங்களை எல்லாம் எடுத்து சேகரித்து வைத்துக் கொண்டு, நல்ல நல்ல பழங்களாக பார்த்து சேகரித்து வைத்துக் கொண்டு பெருமாள் வந்தால் சமர்ப்பிக்கலாம் என்று காத்து கொண்டே இருக்கிறாள். அப்பொழுது அங்கே பெருமாள் வருகிறார். பெருமாள் வந்து அவளிடத்திலே கனிகளை ஏற்றுக்கொள்கிறார். அந்த சபரிக்கு பெருமாளை கண்டவுடன் மிகுந்த ஆனந்தம். தண்டம் சமர்ப்பித்து அந்த பெருமாளுக்கு தொண்டு பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்து அவள் தான் எடுத்து வைத்திருந்த பழங்களை அந்த பெருமாளுக்கு கொடுத்தாள் என்று சொல்லுவார்கள். அதை கடிச்சு பார்த்து கொடுத்தான்னு சொல்லுவார்கள், அப்படியே கொடுத்தான்னு சொல்லுவார்கள். நல்ல பழமாக தேர்ந்தெடுத்து வைத்திருந்தாள்